நண்பர்களே, கற்போம் தமிழாவின் நான் உங்கள் பாண்டியன். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் இந்தியா. ஆனால் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணாதான் மத்திய அரசில் இருக்கக்கூடிய மிக உயரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்டுக்கெல்லாம் நம்மளால போயிட முடியும். லைக் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் என்ஜினியரிங் முடிச்ச மாணவர்களுக்கும் இந்த யூபிஎஸ்சி போர்டு இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் அப்படிங்கிற எக்ஸாமினேஷனை வருஷம் கண்டக்ட் பண்ணி மிகச்சிறந்த பொறியாளர்களை மத்திய அரசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. என்ஜினியரிங் முடிச்ச மாணவர்களுக்கு இந்த இந்தியன் என்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை பற்றின அவேர்னஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான பொறியியல் கல்லூரிகள் இருக்கு. அதே வகையில் அதிகமான பொறியாளர்களும் வெளியே வரதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ நிறைய இன்ஜினியரிங் மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி சைடும் பேங்கிங் சைடும் எஸ்எஸ்சி சைடும் தான் காம்படேட் பண்ணி என்னதான் டெக்னிக்கலாக படித்தாலும் ஸோ டெக்னிக்கலாக வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைன்னு நினச்சிட்டு நிறைய நான் டெக்னிக்கல் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்படேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய காம்படிஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதை நம்மளால பார்க்க முடிகிறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பு, அதாவது இந்தியாவில் ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச மாணவருக்கு மத்திய அரசில் ஒரு மிகச்சிறந்த மிக உயரிய போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணாதான் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 ப்ளஸ் சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எடுத்தோன்னே உங்களுக்கு கார் கொடுத்துருவாங்க, கெசட்டட் போஸ்ட். இந்த சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு பொறியியல் துறையில் அந்த துறையில் கிட்டத்தட்ட சேர்பர்சன் அந்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நிறைய அலவன்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப். பட் ஆனால் இதை பற்றின அவேர்னஸ் ரொம்ப கம்மி. இதுக்கு எழுதக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் ரொம்ப கம்மி. நீங்கள் எக்ஸாம் சென்டர்லாம் போனீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அதர் தன் தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து எழுதுறதை நம்மளால் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டு மக்களை பார்க்கறதே ரொம்ப சொற்ப அளவில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு போய் காம்படிட் பண்ணும்போது எத்தனை பேர் கிளியர் பண்ணிடுவாங்க? ஸோ அப்படி கிளியர் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பின்னாடி வரவங்களுக்கு நம்ம பெரிய கைடன்ஸ் பண்ண முடியாது. இப்போ டிஎன்பிஎஸ்சி எடுத்துக்கோங்க, பேங்கிங், எஸ்எஸ்சியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். நம்மளை சுற்றி நிறைய பேர் அந்த தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் தெரியாத வந்து கேட்கும்போது ஈஸியாக வந்து நம்மளால கைட் பண்ணி சொல்லிட முடியும், இப்படி தான் இதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸுக்கு இப்போ நம்ம முன்னாடி இருந்த நிறைய நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் பெரிய அளவில் ப்ரிப்பேர் பண்ணாதனால ஸோ நமக்கு கைட் பண்ணையும் நிறைய ஆட்கள் இல்லாமல் போனதுனாலேயே இப்போ இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் மாணவர்களும் இந்த எக்ஸாமுக்கு காம்படிட் பண்ண ஒரு மிகப்பெரிய பயம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. பட் கஷ்டம் தான், இப்போ யூபிஎஸ்சினாலே கஷ்டம் தான். பட் ஆனால் இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய போஸ்ட், சரியா? ஸோ மிகப்பெரிய போஸ்ட்டுக்கு போனால் மிகப்பெரிய கடின உழைப்பு கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஒரு மலை உச்சியில் வந்து ஒரு டைமண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கஷ்டப்பட்டு கீழே அடிவாரத்திலிருந்து மலையை கஷ்டப்பட்டு ஏறினா மட்டும்தான் இங்கே டைமண்ட் கிடைக்கும். நான் கீழே இருந்துட்டு நான் ஏற மாட்டேன், எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னா ஸோ அது யாருக்குமே கிடைக்காது. ஸோ அதனால இந்த மாதிரியான உயரிய பதவிக்கு போகணும்னா அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பட் கண்டிப்பாக முடியும். இந்த ஐஏஎஸ் ஒன்றும் முடியாத காரியம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய டிஆர்பி, டிஎன்இபி, டிஎன்பிஎஸ்சி, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இதுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அதே நாளைக்கு தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்தாலே நம்ம கிளியர் பண்ணிடலாம், ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம இன்ஜினியரிங்கில் 45 புக்கு படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ இங்கே இந்த ஐஏஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக், ஸோ ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை மட்டும் தெளிவாக அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நல்லா சால்வ் பண்ணி எல்லாத்துக்கும் டெரிவேஷன்லாம் கரெக்டாக படித்து நிறைய தியரிட்டிக்கலாக நல்லா அந்த புக்கை கம்ப்ளீட்டாக நம்ம முடிச்சாலே நம்ம கண்டிப்பாக ஐஏஎஸ் வந்து கிளியர் பண்ணிட முடியும். ஒன்றும் பெரிய அளவு வந்து யாருனாலே கிளியர் பண்ண முடியாத வந்து டஃபஸ்ட் எக்ஸாமினேஷன்லாம் கிடையாது. அப்போ யார் கிளியர் பண்ணுறா? அவங்களாம் என்ன வேற கிரகத்திலிருந்து வந்தவங்களா? இல்லை அவங்களுக்குலாம் வந்து என்ன அறிவு வந்து எல்லாத்துக்கும் ஜாஸ்தியாக இருக்குது? அப்படிலாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து இப்போ அதர் தன் தமிழ்நாட்டில் நிறைய அவேர்னஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நார்த் இந்தியன் சைடு அந்த சைட்லாம் போனீங்கன்னா இந்த ஐஏஎஸ்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரு நிறைய இன்ஸ்டியூட் இருக்கும். பட் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இன்ஸ்டியூட்டை நம்ம பார்க்கவே முடியறது இல்லை, கரெக்டாக? ஏன் இந்த ஐஏஎஸ் பற்றின அவேர்னஸ் தெரிஞ்சால பார்க்குறதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம இப்படியே விடக்கூடாது. ஸோ இப்படியே விட்டால் நீங்கள் நிறைய மத்திய அரசு நிறுவனங்களில் இந்த மாதிரி ஐஏஎஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள், பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட்லாம் வந்து பாருங்களேன், தமிழ்நாட்டு மக்களை பார்க்கவே முடியாது. ஸோ இப்படியே விட்டோம்னா இதுக்கப்புறம் இதே மாதிரியான ஒரு நிலைமை தொடர்றதை நம்மளால மறுக்க முடியாது. பட் இதை மாற்றணும்னா இதை பற்றின ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் நம்ம கொடுத்தாகணும். ஸோ அந்த வகையில் இனிமே இந்த தமிழ்நாட்டு மாணவர்கள் இந்த எக்ஸாமுக்கும் தொடர்ந்து மிகப்பெரிய அளவில் ப்ரிப்பேர் பண்ணி மிகப்பெரிய அளவில் போய் எழுதணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசை, என்னோட ஆசை. பட் கண்டிப்பாக முடியும். டெடிகேட்டடாக ஒர்க் பண்ணுங்க, கரெக்டாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்மளாலையும் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொறியாளர் ஆக முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸும் இதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ நான் கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக முடியும், முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இது போகிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் மெக்கானிக்கல் அண்ட் சிவிலுக்கு வந்து இந்த ஐஏஎஸ்க்கான கோச்சிங், எல்லா டெக்னிக்கல் எக்ஸாமுக்கான கோச்சிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ May 1 நமக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் நம்ம புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், மெக்கானிக்கல் அண்ட் சிவிலுக்கு வந்து புக் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புக் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் டிஆர்பி, டிஎன்இபிக்கு டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்க. வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க, சரியா? ஓகே. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க.
சென்ட்ரல் பவர் இன்ஜினியரிங் சர்வீஸ், இந்தியன் டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ், இந்தியன் நேவி ஆர்னமெண்ட் சர்வீஸ், பார்டர் ரோடு இன்ஜினியரிங், சென்ட்ரல் இன்ஜினியரிங் சர்வீஸ், சென்ட்ரல் வாட்டர் இன்ஜினியரிங், ஜியாலஜிக்கல் சர்வே, இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, இந்தியன் சப்ளை சர்வீஸ், டிஃபென்ஸ் சர்வீஸ் இன்ஜினியரிங், சென்ட்ரல் எலக்ட்ரிக்கல் அண்ட் மெக்கானிக்கல் சர்வீஸ், இந்தியன் ஆர்மி இன்ஜினியரிங், ரயில்வே. ஸோ இந்த மாதிரியான மத்திய அரசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொறியியல் நிறுவனங்களில் உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த எக்ஸாம் இன்ஜினியரிங் எக்ஸாம் கிளியர் பண்ணாலும் இந்த பதவிக்கு ஈக்குவல் ஆகாது. அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரிங் டைரக்டராக வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் சீஃப் இன்ஜினியர், அதுக்கப்புறம் ஜாயிண்ட் ஜெனரல் மேனேஜர் இப்படின்ற போஸ்டிங் கிடைக்கும். 20 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அப்படின்னா சீஃப் இன்ஜினியர் அடிஷனல் ஜெனரல் மேனேஜர் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். 30 வருஷம் ஆச்சு அப்படின்னா சீனியர் ஜெனரல் மேனேஜர் அப்படின்ற ப்ரொமோஷன் கிடைக்கும். 34 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சுன்னா மேனேஜிங் டைரக்டர் சேர் பர்சன். ஸோ அந்த துறையில் உங்களுக்கு வந்து அதாவது ஃபைனல் போஸ்ட். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரொமோஷன்ஸ் இருக்கும். அண்ட் இந்த 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 சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு மத்திய அரசில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான போஸ்ட். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு மாணவர்கள் காம்படிட் பண்ணணும். ஸோ இது யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த 4 டிபார்ட்மெண்ட் தான் இதுக்கு எலிஜிபிள். ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு ஃபைனல் இயர் முடிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக தயாராக வேண்டிய எக்ஸாம். நான் வந்து டெக்னிக்கல் துறையில் தான் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ தயவு செய்து இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் டெக்னிக்கலாக நீங்கள் எந்த வேலைக்கு போகணுனாலும் இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் சிலபஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கன்னா எல்லா எக்ஸாமே கிளியர் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா SSC JEE அப்படின்ற ஒரு எக்ஸாம் வந்து அதுவும் வருஷம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க, தயாராகிட்டீங்கன்னா ஸோ இந்த SSC JEE ஒரு விஷயமே கிடையாது. எல்லா டெக்னிக்கல் எக்ஸாமும் அடிச்சு தும்சம் பண்ணலாம். அதனால தயவு செய்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான் ஒரு இன்ஜினியராக தான் வேலைக்கு போகணும், களத்தில் இறங்க IAS படிங்க, எல்லா எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21 இருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஸோ ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. SC/ST இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ், OBC இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ், PWD இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 215. பட் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்கன்னா மிக உயரிய பதவி. அண்ட் வருஷம் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால கண்டிப்பாக இந்த டைம் மிஸ் ஆனாலும் அடுத்த டைம் கண்டிப்பாக அடிச்சிட முடியும். ஏன்னா வருஷம் வரும்போது அதோடைய ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக ஏதோ ஒரு வருஷம் வெறித்தனமாக படிச்சீங்கன்னா முதல் வருஷமே உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். சரியா? அதனால அதெல்லாம் பார்க்காதீங்க, அடிச்சு தும்சம் பண்ணுங்க. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 200 ரூபாய். ஃபீமேல் SC/ST PWD கேண்டிடேட் இருந்தீங்கன்னா there is no fees. சரிங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 27/4/2021 உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. அண்ட் ப்ரிலிமினரி எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18/7/2021 நடக்கும். ஓகே, இதோட எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த 3 ஸ்டேஜாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ரிலிமினரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும், மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் டைப்பாக இருக்கும், அண்ட் பர்சனல் இன்டர்வியூ. இது 3 அடிப்படையில் தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் போட்டு ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. சரியா? ஸோ இந்த ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் நமக்கு காலை மதியம் அப்படின்னு நடக்கும். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் என்ஜினியரிங் ஆப்டிடியூட். ஸோ இந்த பேப்பர் வந்து நடக்கும். ஸோ இந்த ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வேறுபட்டது. நம்ம TNPSC படிக்கிற மாதிரியும் SSC படிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 200 மார்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. 2 hours டைம் கொடுக்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு, 1/3 நெகட்டிவ் மார்க். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷில் இருக்கும். சரிங்களா? ஓகே, பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு டெக்னிக்கல் சப்ஜெக்ட். ஸோ இது வந்து அதாவது மதியம் நடக்கிறது டெக்னிக்கல், ஃபுல்லாக உங்களுக்கு டெக்னிக்கல் சிலபஸ் இருக்கும். 300 மார்க்குக்கு இருக்கும். அதுக்கு வந்து 3 hours டைம் கொடுக்குறாங்க. ஸோ 500 மார்க். இந்த 500 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அதாவது ஸ்டேஜ் 1 நடக்கும். இந்த எக்ஸாம். ஸோ இந்த எக்ஸாமுடைய இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுடைய கட் ஆஃப் உடைய பேஸில் ஒரு போஸ்ட்டுக்கு 6 பேர் 7 பேர் அப்படின்ற ரேஷியோவில் உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்வென்ஷனல் டைப் தான். இதுக்கு நெகட்டிவ் மார்க்லாம் கிடையாது. இதுவும் காலையில் மதியம் 2 பேப்பர் நடக்கும். 2மே டெக்னிக்கல் தான். ஸோ இன்ஜினியரிங் டிசிப்ளின் 2மே இன்ஜினியரிங் டிசிப்ளின் தான். சிலபஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேப்பர் 1 வந்து 300 மார்க்கு, பேப்பர் 2 300 மார்க்கு. போத் பேப்பர் 3 hours வந்து நமக்கு டியூரேஷன் டைம் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றும் கிடையாது, நம்ம இன்ஜினியரிங் நம்ம ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு தான். ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு இப்போ தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு, இப்போ சர்வேன்னு இருக்குன்னா அதோட ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கை ஃபுல்லாக எல்லா சமயம் சால்வ் பண்ணி டெரிவேஷனில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே சூப்பராக நம்ம எழுத முடியும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி கன்வென்ஷனில் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால இந்த எக்ஸாம் நம்ம அச்சீவ் பண்ணிட முடியும். அண்ட் பேப்பர் 1 ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் இதோடைய இது 2 அடிப்படையில் மெயின்ஸ் அதாவது இன்டர்வியூ எடுத்துகிட்டு போடுவாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு 2 பேர் 2:1 அப்படின்ற ரேஷியோவில் நமக்கு வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம 200 மார்க்ஸுக்கு வந்து நம்மளுடைய பர்சனாலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கீங்க, ஒரு
ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் எப்படி சொல்யூஷன் கொடுக்குறீங்க, நீங்கள் வந்து எத்திக்கலாக எப்படி எவ்வளோ பெரிய பர்சன், உங்களால் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸை தாக்கு பிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய உங்களுடைய பர்சனாலிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது 3 ஸ்டேஜ் 1 மெயின்ஸு இன்டர்வியூ, இது 3 அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் போட்டு உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த துறையில் வந்து உங்களுக்கு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இல்லை அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து உங்களுக்கு பணியமர்த்த போடுவாங்க. ஸோ இது வந்து கஷ்டம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் மிகப்பெரிய லெவலுக்கு நம்ம ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போகணும், நமக்கு எடுத்தோன்னா கார் வேணும், நமக்கு கீழே இவ்வளோ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணணும், நமக்கு இந்த சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான உயரிய துறைகளில் வந்து நம்ம ஒரு இன்ஜினியராக வேலை பார்க்கணும்னா அதுக்கு கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்படாமல் இங்கே எதுவுமே கிடைக்காது. ஆனால் கஷ்டப்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காமலாம் இருக்காது. உங்களுடைய முயற்சி எந்த வகையிலையும் வீண் போகாது. ஸோ கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். தயவு செய்து உங்களை நம்புங்க. இதுக்கான முயற்சிகளை இதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் ஐஏஎஸ் ஆவீங்க. ஸோ அதனால கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது கோச்சிங் தேவைப்பட்டதுன்னா ஸோ நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். அண்ட் இந்த தேர்வுக்கு வெற்றி பெற போகும், இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ண போகும் அனைத்து தமிழ்நாட்டு மாணவர்களுக்கும் கற்பம் தமிழா இன்ஸ்டியூட் சார்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த வருஷம் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய மாணவர்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்கள், இப்போ எழுதுங்க. அப்போ தான் ஒரு ஃபஸ்ட் ஐடியாவது கிடைக்கும். நிறைய இதில் அப்ளையாவது பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 200 ரூபா தானே, இதில் என்ன ஒரு நிறைய அப்ளை பண்ணி நிறைய போங்க. அப்போ தான் நீங்கள் போயிட்டு நிறைய பேருக்கு சொல்ல முடியும். சரியா? ஸோ அதனால் நிறைய பேர் அப்ளை பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.